என்னுடைய இரத்தமான ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடை வந்து நான் இப்போ நிறையா மேடை பார்த்துருக்கேன் இப்போ சின்ன வயசுலேருந்து. அது வந்து நம்மளுடைய திறமைக்கு சில மேடை அந்த மாதிரி இப்போ சினிமா இல்லை ஸ்கூல் அந்த மாதிரி மேடை. பட் இந்த ஒரு மேடை வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு மனசார ஒரு ஸ்பெஷலான ஒரு மேடையை கருதுகிறேன் நான். இது வந்து ஒரு பாராட்டு அப்படின்றதை விட எனக்கு வந்து இதில் வந்து நானும் வந்து எனக்கும் ஒரு இடம் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பெரியார் அவரை பற்றி சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு மதம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கூட ஒரு 100 பேஜில் சம்திங் படிக்கணும். ஒரு புக்கு படித்தா தான் நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரியும். பட் பெரியாரையை பற்றி படிக்கணுன்னா ஒரே ஒரு விஷயந்தான், கடவுளை மனிதனை நினை, அவ்வளோதான். முதல்ல ஒரு மனுஷனாக உனக்கு ஒரு மனிதனே புரிஞ்சிக்க முடியலன்னா அதுக்கப்புறம் உனக்கு எப்படி கடவுள் பற்றி புரியும்? ஸோ எப்போவுமே எல்லாருமே என்கிட்ட ஒரு விஷயம் கேட்பாங்க, அது எப்படிங்க வந்து இவ்வளோ பேர் சினிமாவில் இருக்கும்போது மனசில் பட்டதை பேசிடுறீங்க, உங்களுக்கு ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி வருது, அதை பற்றி கவலைப்பட மாட்டேறீங்க. ஒன்று என்னென்னா, அந்த தன்னம்பிக்கைக்கு காரணம் வந்து எங்கள் அப்பா டிஆர் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன வேணால் மனசில் இப்போ நம்ம வந்து நினச்சது வந்து பேசலாம், அது வந்து எப்படி வேணால் வந்து இதுவாகட்டும், அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை, நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது பெரியார் தான். அதனால தான் என்னால் அப்படி பேச முடியும். ஏன்னா முதல்ல நம்மளாக இருக்கணும், அதை வந்து நம்ம செய்யணுன்றது. அண்ட் ரெண்டாவது, ஒரு பெண் விடுதலையாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஆனால் ஒரு ஆண்மகனாக பெண்களுக்கு பேசினாருன்றதுலாம் வந்து சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. இப்படி சொல்லணுன்னா நிறையா இருக்குது. எனக்கு என்னென்னா, நம்ம எல்லோரும் வந்து எதை வேணால் சார்ந்திருக்கலாம், எப்படி வேணால் நம்ம எல்லோரும் பிரிஞ்சிருக்கலாம். ஆனால் உணர்வால் என்றைக்குமே நம்ம ஒன்றா தான் இருக்கணும், பிரிஞ்சு இருக்கவே கூடாது. அதுக்கு வந்து நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். இந்த பாடல் பண்ணும்போது என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, கண்டிப்பாக அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு அந்த ஊக்கம் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து இல்லை, அவரோட இதை கொண்டு போய் நம்ம சேர்க்கலை அப்படின்னு சொன்னால் அப்போது நம்ம அதுக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டதுக்கு அப்போ அதுக்கு வந்து பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். அதை கண்டிப்பாக நான் செய்யாமல் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக நான் செய்யணுன்றதுக்காக தான் இந்த பாட்டை நான் பாடினேன். அண்ட் எனக்கு இந்த பாட்டில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இது பெரியார் பாட்டுன்னு போடல, பெரியார் குத்துன்னு போட்டோம். ஏன்னா அவர் பேசுனது பேச்சு இல்லை, குத்து, அடி, ஒரு பேச்சு அடி மாதிரி இருந்தது. ஸோ அது குத்தாக தான் இருக்க முடியுமே தவிர அது பாடலாக இருக்க முடியாதுன்னு சொல்லி தான் பெரியார் குத்துன்னு வச்சோம். ஸோ இந்த பாட்டு வந்து ரீச் ஆனதுக்கு வந்து நான் பாடினதுனால தெரிஞ்ச கிடையவே கிடையாது, நான் ஒன்றுமே கிடையாது, அது பெரியாருன்ற ஒரே ஒரு மனிதன் தான் அதுக்கு காரணம். அதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே உழைச்சிருக்கோம். அதுக்கு எங்களுக்கு இந்த ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுக்கு, ஐயா முன்னாடி எல்லாரும் முன்னாடி கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. இந்த சஞ்சாரம் அப்படிங்கிற நாவலுக்காக எனக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாவலினுடைய சிறப்பு என்ன என்று பார்த்தால், தமிழர்களினுடைய அடையாளமாக கருதப்படக்கூடிய நாதஸ்வர இசையை, அந்த இசைக்கலைஞர்களை, அவர்கள் படுகிற துயரத்தை, தமிழை போல, தமிழகத்தை போல ஜாதிய கொடுமைகளுக்கு உள்ளான இசைக்கலைஞர்கள் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. அதிலும் குறிப்பாக உயர்தட்டு ஜாதியினரால் புறக்கணிக்கப்பட்டும் அவமதிக்கப்பட்டும் அடையாளமற்றவர்களாக தமிழர்கள் தங்களுடைய இசையை, தொன்மையை, தங்களுடைய மரபான அந்த இசை அறிவை, ஞானத்தை வரைத்தும் இழிந்தும் வாழ்ந்து வந்த ஒரு நிலைதான் இருக்கிறது. நான் அவர்களை பற்றி எழுதிய இந்த புதினத்திற்கு விருது கிடைத்திருப்பது என்பது எனக்கல்ல, அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். உண்மையில் நண்பர்களே, நம்முடைய பிள்ளைகள், அதிலும் குறிப்பாக இன்றைய தலைமுறையினர் தோளில் ஒரு கிதார் அணிந்து கொண்டு போவதற்கு பெருமைப்படுகிறார்கள். அந்த கிதாரோடு நிற்கக்கூடிய பையன்
தான் ஒரு நவீன உலகத்தினுடைய அடையாளம் போல தன்னை கருதுகிறான். அது நம்முடைய கருவி அல்ல, அந்த இசைக்கருவி நம்முடையது அல்ல. அவன் அணிய வேண்டிய கருவி நம்முடைய நாதஸ்வரம். நம்முடைய மரபான இசைக்கருவிகளை தோளில் மாட்டிக்கொள்வதை நாமே ஒரு அவமானமாக கருதக்கூடிய சூழலில் வாழ்ந்து வருகிறோம். பியானோ கற்றுக்கொள்வதற்கும் வேறு வேறு மேற்கத்திய இசைக்கருவிகளை கற்றுக்கொள்வதற்கும் எத்தனையோ பேர் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தினுடைய தமிழ் மக்களினுடைய இசைக்கருவிகளை கற்றுக்கொள்ள எவரும் முன்வருவதில்லை. அந்த இழிநிலையை, அந்த அவலத்தை தான் இந்த நாவல் பேசுகிறது. அதற்கு இந்த விருது கிடைத்திருப்பது என்பது அந்த கலைஞர்களுடைய வாழ்க்கை கவனிக்கப்படும், அவர்களுக்கான ஒரு உரிய அங்கீகாரமும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் என்பதனுடைய அடையாளமாகத்தான் கருதுகிறேன். இந்த விருது கிடைத்த அந்த செய்தி வெளியிட்ட தருணத்தில் நான் என்ன மகிழ்ச்சியை அடைந்தோனோ அதை விட கூடுதலான மகிழ்ச்சியை ஆசிரியர் அவர்கள் எனக்கு அந்த பொன்னாடை போத்துகிற போது அறிந்தேன். ஆசிரியர் அவர்கள் என்னுடைய எழுத்துக்களை தொடர்ந்து படித்து என்னை போன்ற பல எழுத்தாளர்களை வழிநடத்தக்கூடியவர், மிகச்சிறந்த சிந்தனையாளர். இலக்கியத்தை அவரை போல நேசிப்பவர்கள் இல்லை. அவர் என்னுடைய படைப்புகளை படிக்கிறார் என்பது எனக்கெல்லாம் பெருமை. அவர் இந்த நாவலை பற்றியும் என்னுடைய தொடர்ந்த படைப்புகளை பற்றியும் தொடர்ந்து பேசியும் ஊக்கப்படுத்தியும் வருகிறார். அவருக்கும் இந்த திடலுக்கும், இன்னும் சொல்ல போனால் கருஞ்சட்டை வீரர்கள் எல்லோருக்கும் என் அன்பையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நிறைய ஆராய்ச்சிகள் நான் பண்ணிக்கிட்டு இருந்த சமயத்துலேயும் பெரியாரோட கருத்துக்கள் ரொம்ப ஒரு பெரிய பலமாக இருந்துச்சு எனக்கு. பெரியாரோட எழுத்து சீரமைப்பு தொடர்பாக நான் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை தயார் பண்ணி அதை பற்றி நான் வெளியிடும்போது எனக்கு முதல் அழைப்பு எனக்கு வந்தது ஆசிரியர் அவர்கள்கிட்ட இருந்தான். ஆசிரியர் அவர்கள் பத்திரிகையில் அதை பற்றி எழுதி எனக்கு தொலைபேசியில் அழைச்சு, உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் சொல்லுங்கள், இது சம்மந்தமாக நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஊக்கம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி உங்கள் எல்லோரும் முன்னாடியும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். பெரியார் அவர்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய லாஜிக். அவர் வைக்கிற ஒவ்வொரு இதுக்கு பின்னாடியும் வைக்கிற அந்த லாஜிக் ரொம்ப பிடிக்கும். ஒரு ரொம்ப சாதாரணமாக சில விஷயங்களை சொல்லிட்டு போயிடலாம், கருத்தாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த கருத்துக்கு பின்னாடி ஒரு ஆதாரமாக என்ன வைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நான் நினைப்பேன். பெரியார்கிட்ட இருந்து அது நம்ம எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு பெரிய பாடம் அது. ஏன் இங்கே நம்ம சமஸ்கிருதம் பேசக்கூடாது, ஏன் நம்ம இங்கே தமிழ் பேசலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொன்னாங்க. ஆனால் பெரியார் அவர்கள் சொன்ன காரணம் எனக்கு இது வரைக்கும் அதை விட ஒரு சிறந்த காரணம் வேறு யாருமே சொல்லலை. அவர் சொன்ன காரணம் இதுதான். ஒரு மொழி எங்கே பிறக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குளிர் பிரதேசங்களில் பிறக்கிற ஒரு மொழியில் உருவாகிற ஒலியன்கள்னு சொல்லுவோம், ஃபோனீம்ஸ். அந்த ஃபோனீம்ஸ் எல்லாம் அந்த உஷ்ணத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒலிகளாக இருக்கும். உஷ், ஷா, ஹா இதெல்லாம் சொல்லும் போதே உடம்புக்குள்ளே சூடு, அந்த வெப்பம் பிறக்கும். வெப்ப நாட்டில் இருந்துக்கிட்டு அது மாதிரி ஒரு உஷ்ண நாட்டில் ஒரு குளிர் பிரதேசத்தில் பிறந்த ஒரு மொழியை நம்ம பயன்படுத்தும் போது அது நம்ம உடல்நிலைக்கே சீரழிவுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற ஒரு காரணம் வேற யாரும் சொல்லாத ஒரு காரணம். இது மாதிரி அவருடைய பல எண்ணங்கள் எனக்கு நான் படித்து கேள்விப்பட்டு நான் வந்துகிட்டு இருந்தேன். ரமேஷ் தமிழ்மணி என்னுடைய நல்ல நண்பர், அவர் கூட நிறைய தனி இசை பாடல்கள் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப மென்மையான பாடல்களாக நிறைய பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு வேகமாக ஒரு குத்துப்பாட்டு மாதிரி பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு நாள் எனக்கு தொலைபேசியில் அழைச்சார். அவர் என்னை கூப்பிட்ட உடனே நான் அவர்கிட்ட அப்போவே உடனே சொன்னேன், நம்ம வெறும் குத்துப்பாட்டுன்னு சும்மா எதுவுமே கண்டென்ட் இல்லாமல் பண்ணுறதை விட ஏதாவது ஒரு சிந்தனையை வச்சு உள்ளே பண்ணலாம். பெரியாரோட எண்ணங்களை இன்றைக்கி அவர் இருந்தால் எப்படி அவர் வெளிப்படுத்துவாருன்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன். அவர்கிட்ட கேட்ட உடனே கண்டிப்பாக எழுதி கொடுங்க பண்ணலாம் அப்படின்னாரு. அப்போ ஒரு 2 மணி நேரத்தில் நான் ஒரு பாட்டு எழுதிட்டு அவருக்கு அப்போவே அனுப்பினேன். அடுத்த நாள் அதுக்கு மெட்டு அமைச்சிட்டு எனக்கு போட்டு காட்டினாரு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதான் நீங்கள் கேட்ட அந்த மெட்டு, கேட்ட அந்த வரிகள் எதுலேயுமே நாங்கள் மாற்றம் பண்ணல. அதை பண்ணிவிட்டு அதை சிம்பு அவர்களுக்கு அதை போட்டு காட்டின உடனே அவர் இந்த பாட்டை அவங்க 2 பேரும் நண்பர்கள், அவர் போட்டு காட்டின உடனே இந்த பாட்டு நானே பாடுறேன், நானே நடிக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே சொன்னார். அந்த பாட்டை கேட்டுட்டு இன்னைக்கு அந்த பாட்டு ஒரு இத்தனை லட்சம் பேர் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் சிம்பு தான். சிம்புவோட அந்த ஒரு
அவரோட அந்த டெடிகேஷன், அவரோட அத்தனை படங்கள் அவர் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த நேரத்துக்கு நடுவுலையும் இது வந்து ஒரு தனி இசை பாடல் தான், இது திரைப்பட பாடல் இல்லை. ஆனாலும் இதை வந்து இசையமைக்கிறது வந்து ஒரு புதியவர் தான். ரமேஷ் தமிழ்மணி ரொம்ப ஒரு புதிய இசையமைப்பாளர் தான். இதை பற்றியும் கவலைப்படாமல் அவர் இந்த பாடலுக்காக ரமேஷ் தமிழ்மணியோ நானோ சிம்புவோ ஒரு பைசா வாங்கலை நாங்கள் யாரும். இதை தயாரித்த தீபன் அண்ட் சஞ்சய் இந்த பாட்டுக்காக 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. அவங்களோட காசு போட்டு செலவு பண்ணியிருக்காங்க. பெரியாரோட இதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை, எல்லாமே இதெல்லாம் பெரியாரோட எண்ணங்களுக்கு தான் இதை போய் சேரும். இத்தனை ஆண்டுகள் கழிச்சும் இதை எங்களை பண்ண வைக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் வந்து அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனை தான். அவருடைய சிந்தனை வந்து நாங்கள் இல்லை, எங்களோட காலம் தாண்டி இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் தாண்டி பல தலைமுறைகள் தாண்டி வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். எங்கள் வாய்ப்பளித்த, எங்களை பாராட்டின, இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த ஆசிரியர் அவர்களுக்கும் எங்கள் பெரியார் திடலில் கூடியிருக்கவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய தாய்மொழி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்தோன்றிய மூத்த குடி என்கின்றோம். கண்ணுதர் பெருங்கடவுளும் கடவுளும் அமர்ந்து பன்னுரை தெரிந்த ஆய்ந்த பசுந்தமிழ் என்றெல்லாம் பெருமையாக பேசுகிறோம். ஆனால் தமிழன் விட்டு பிள்ளைக்கு தமிழில் பெயர் இல்லை. எவ்வளவு பெரிய அவலம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தந்தை பெரியார் அவர்கள் 1937 அவருடைய தலைமையிலே இந்திய எதிர்ப்பு போராட்டம் தொடங்கப்பட்டதற்கு பின்னால் தான் ஒரு பெரிய தமிழ் உணர்ச்சி, தமிழ் இணர்ச்சியை உருவாயிற்று, பொங்கிற்று. அதற்கு பின்னால் தான் தமிழில் மறுமலர்ச்சி உண்டாயிற்று. அப்பொழுதெல்லாம் நமஸ்காரம் என்று சொன்ன நிலைமை மாறி வணக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த தமிழ் சொல் உருவாயிற்று. வந்தனோபச்சாரம் போய் நன்றி என்ற சொல் வந்தது. அக்ராசனபதி போய் தலைவர் என்ற பெயர் வந்தது. இப்படி தமிழிலே ஒரு மறுமலர்ச்சி என்பது 1937 தந்தை பெரியார் தலைமையில் நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு தான் காரணம். அதன் காரணமாக பெயர் சூட்டுவதில் கூட தமிழில் பெயர் சூட்டப்பட வேண்டும் என்ற உணர்ச்சி விழுந்தது. அன்றைக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவராக இருந்த நாராயணசாமி தான் தன்னுடைய பெயரை நெடுஞ்செழியனாக மாற்றிக்கொண்டார். அன்றைக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே மாணவராக இருந்த ராமையன் தான் தன்னுடைய பெயரை அன்பழகன் என்று மாற்றிக்கொண்டார். அன்றைக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே சோமசுந்தரமாக இருந்தவர்தான் மதியழகனாக மாற்றிக்கொண்டார். எப்படி ஒரு தமிழிலே தமிழ் பெயரை தமிழர் விட்டு பிள்ளைக்கு தமிழிலே பெயர் சூட்ட வேண்டும் என்ற ஒரு மறுமலர்ச்சி உண்டாயிற்று. அதற்கு பின்னாலே தந்தை பெரியார் அவர்கள் குழந்தைகளுக்கு கூட்டங்களிலே, பொதுக்கூட்டங்களிலே, மாநாடுகளிலே பெயர் சூட்டுகின்ற ஒரு பண்பு வளர்ந்து வந்தது. அதன் காரணமாகத்தான் தந்தை பெரியார் அறிவு கொடி, அப்படி யாருமே கவிஞர்கள் கூட அப்படி கற்பனை செய்து கிடையாது. மலர்கொடி என்பார்கள், பல பேர் இருக்கும். ஆனால் அறிவு கொடி என்பது போன்று தந்தை பெரியார் அவருக்கே உரித்தான முறையிலே கருத்தோடு தோய்ந்து பெயர்களை சூட்டிய காட்சிகளெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு பெயரை பார்த்தாலே கேட்கிறார்கள். பிற்பகலில் கூட நடைபெற்ற நிகழ்ச்சி புத்தக வெளியீட்டு விழா, தமிழுக்கு என்ன செய்தார் பெரியார் என்ற நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்ட நம்முடைய ஔவை நடராஜன் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். அவர் ஒரு அகில இந்திய தேர்வுக்குழுவுக்கு சென்ற நேரத்திலே அந்த தேர்வுக்குழுக்கு முன்னாலே வந்த ஒரு மாணவருடைய பெயர் என்ன என்று கேட்டபொழுது இளங்கோ என்று சொல்லியிருக்கிறார். இளங்கோ என்று சொல்லுகின்ற பொழுது பக்கத்தில் அந்த ஆய்வுக்குழுவில் இருந்த இன்னொரு பார்ப்பனர், நீ என்ன தீக்காவான்னு கேட்டாராம். இளங்கோ என்று பெயரை சொன்னவுடன் நீ என்ன தீக்காவா என்று கேட்டாராம். உடனே அவே நடராஜன், இல்லை இல்லை, அவருடைய தந்தையார் வயதவராக இருந்திருப்பார் என்று சொல்லி ஒரு பாடலை சொல்லியிருக்கிறார். உடனே அவர் தேர்வு செய்யப்பட்டு மிகப்பெரிய பதவிக்கு அமெரிக்காவுக்கு சென்று இன்றைக்கு ஓய்வு பெற்றவர். அவர் சொல்லுகின்றார், இளங்கோ என்ற பெயர் எனக்கு சூட்டியாலே தந்தை பெரியாராலே இந்த பெருமை பெற்றேன் என்று அவர் சொல்லக்கூடிய காட்சியை நம்முடைய பேராசிரியர் அவை நடராஜன் சொன்னார்கள். இப்படி தமிழ்நாட்டிலே தந்தை பெரியார் எந்த மறுமலர்ச்சியாக இருந்தாலும், நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற எந்த சீர்திருத்தமாக இருந்தாலும், எந்த மாற்றமாக இருந்தாலும் அதற்கான விதையை போட்டவர் தந்தை பெரியார் என்பதிலே இரண்டு கருத்து இருக்க முடியாது. ஆகவே அத்தகைய நிலை இன்றைக்கு மறுபடியும் இன்றைக்கு ஆரியம் பல்வேறு வகையிலே ஆதிக்கம் செலுத்தி கொண்டு தான் இருக்கிறது. அவற்றை வீழ்த்த வேண்டும். அவற்றை வீழ்த்துவதற்கு இது போன்ற திராவிட திருநாள் பட்டி தொட்டியெல்லாம் வீதிக்கு வீதி நடக்க வேண்டும். நெற்றிக்கண் முளைத்தால் கபட சாமியார்களை கண்டிப்பாக எரிக்க வேண்டும். எரித்த சாம்பலை என்ன செய்வது? எரித்த சாம்பலை எதுவும் செய்யக்கூடாது, அப்படியே கலசத்தில் வைத்துவிட வேண்டும். அதிலும் கடல் எதிலும் கரைத்து விடக்கூடாது. பிறகு கடலில் குளிக்கும் பெண்களெல்லாம் கர்ப்பமாகிவிட்டால் என்ன செய்வது? இப்படி தொடர்ச்சியாக அந்த பல பேரை வைத்துக்கொண்டு இந்த சமூகத்திற்கு யாரெல்லாம் எதிரானவர்களாக இருந்தார்களோ அவரை எரிப்பது என்று கவிதை போகும். எதற்காக சொல்கிறேன் என்றால், இப்படிப்பட்ட சிந்தனைகளை எல்லாம்
நாங்கள் பெரியாரிடத்திலும் அண்ணாவிடத்திலும் கலைஞரிடம் தான் கற்றிருக்கிறோம். அவர்தான் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். நான் கூட சொல்வது உண்டு, கவியரங்கத்தில் எனக்கு கிடைக்கும் கைதட்டல்களை எல்லாம் நான் திருக்குவளையை நோக்கித்தான் திருப்பிவிட வேண்டும் என்று. திணை மயக்கம் என்கிற இந்த கவிதைக்கு ஆனந்த விகடனுடைய அந்த பவழவிழா கவிதை போட்டியிலே பரிசு கிடைத்தது. 75 கவிதைகளை தெரிவு செய்து அவற்றில் சிறந்த 5ஐ தெரிவு செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது மக்கள் தெரிவு செய்த அந்த 5இல் ஒன்று என்னுடைய திணை மயக்கம் கவிதை. அந்த புறாக்கள் அகிரினை, என்னுடைய கவிதை எளிமையான கவிதை. அந்த புறாக்கள் அகிரினை குருத்வாரா ஓரமும் கூட்டமா இறை தேடலாம், தாகமா தர்கா வாசலில் தண்ணீர் பருகலாம், சிலுவைகள் மீது அமர்ந்தும் சிறகுகள் கோதலாம், ஊர்வலமாய் தெரு எது வழியும் திரும்பலாம், எல்லாம் முடிந்து கோபுர உச்சியில் கூட்டில் அடையலாம், தெரிந்தால் சொல் திணை மாறும் வழி. அகிரினை என்று சொல்லக்கூடிய இந்த புறாக்கள் செய்வதை உயர்திணை என்று சொல்லக்கூடிய நாம் செய்ய முடியவில்லை. மதச்சண்டை. ஆக நாம் எதற்கு உயர்திணையாக இருக்க வேண்டும், அகிரிணியாக மாறிவிடலாமே என்ற நோக்கத்தில் எழுதப்பட்ட அந்த கவிதையைத்தான் மக்கள் தேர்ந்தெடுத்திருந்தார்கள். ஆக இந்த இடத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு முத்தமிழறிஞர் கலைஞரும் பேரறிஞர் அண்ணாவும் தான் மூல முதற் காரணம் என்று எனக்குள் நான் எழுதி கொள்கிறேன். பேரறிஞர் அண்ணாவிடத்திலே கேட்ட பொழுது அண்ணா அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய வாழ்க்கையின் வசந்த காலம் எது என்று கேட்ட பொழுது அண்ணா சொன்னார், பெரியாரோடு நான் இருந்த காலம்தான் என் வாழ்க்கையின் வசந்த காலம் என்று அண்ணா சொன்னார். பொதுவாக எனக்கு மேடையில் பேச வராது, அதுவும் இன்னைக்கு ரொம்ப நெகிழ்வான இது இருக்கிறேன். ஏன்னா பாராட்டுகள் எவ்வளோ கிடைக்கலாம், உலகத்தின் எல்லா திசைக்கும் சென்று எல்லா விருதுகளையும் வாங்கலாம். ஆனால் இப்படி ஒரு பாராட்டுக்கும் இப்படி ஒரு விருதுக்கும் ஈடவே ஆகாது. இந்த மேடையில் என்னுடைய மொழிபெயர்ப்புகளை குறித்து திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் உயிர்மை பத்திரிகையில் 2 வரி எழுதினார். இன்னைக்கு வரைக்கும் அந்த வரிகளுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்வதற்கான மேடையே கிடைக்கல. அந்த மேடையை நான் அதுக்கு பெயன்படுத்திக்கிறேன். நன்றி சார். பாராட்டுகள் யாருக்கிட்ட இருந்து வருதுங்கிறது ரொம்ப முக்கியம். பெரியார் பெரியார் என்று சொல்ல கேட்டாலே இன்னைக்கு கொலை நடுங்குது இல்லையா? அந்த பெரியாருடைய பேரில் கிடைக்கக்கூடிய அந்த விருது என் வாழ்நாளில் மிக முக்கியமான ஒரு பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இன்னும் காத்திரமாக இயங்க வேண்டும் என்கிற உத்வேகத்தை தந்திருக்கிறது. ஒரு விஷயம் சமீப காலமாக நம்ம இந்த கூட்டத்தின் மூலமாகவும் சரி, செம்பு சார், இன்னும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இன்றைக்கி திரைத்துறையில் பெரியார் கொள்கையை பேசுவதன் வழியாக ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியுது. ஏன்னா எல்லா கொள்கையையும் எல்லா தலைவர்களையும் தனதாக்கிக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்குது இந்துத்துவா. ஆனால் ஒருபோதும் தனதாக்க முடியாத ஒரே தலைவர் பெரியார் தான். எல்லா இடங்களிலையும் கலவரங்களை உருவாக்கி பிணங்களின் மேல் ஏறி நின்ற அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சி செய்தவர்கள் ஒருபோதும் தமிழ்நாட்டிற்குள் நுழையவே முடியாது. அதற்கு காரணம் தந்தை பெரியார் மூட்டிய தீ. அது ஒரு அரணாக நின்று நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. பேசாத பேச்சுக்கு கடைசியாக பெரியார் 6 மாதம் 1.5 ஆண்டுகள் தண்டிக்கப்பட்டது. பெரியார் மீது இந்த வழக்குக்கு என்ன பெயர் தெரியுமா? பெரியார் மீது குத்து வெட்டு வழக்கு. பெரியார் மீது அவருக்கு நான் சொல்ல வேண்டும், பெரியார் மீது 3 குளித்தலை, திருச்சி டவுன் ஹால், அதே போல கரூர் பசுபதிபாளையம் ஆகிய 3 ஊர்களிலே பெரியார் பேசியது என்பதற்கு நீதிபதி தண்டனை கொடுத்தார். 3-6 மாதங்கள் என்று சொல்லி செஷன்ஸ் நீதிபதி திருச்சியில். காமராஜருடைய ஆட்சி தான் இப்போது. அது உடனே அவர் பிறகு அந்த 3-6 மாதங்கள் தொடர்ந்து இருந்துவிட்டுத்தான் வெளியே வந்தார்கள். பூராமே உடல்நிலையை அரசாங்கத்திற்கு அச்சம். ஆகவே தான் அவர்கள் மருத்துவமனையிலே, பொது மருத்துவமனையிலே இருந்துவிட்டு வெளியே வந்தார்கள் பூராமே. அந்த வழக்குக்கு பெயரே குத்துவெட்டு வழக்கு என்று. ஆனால் பெரியார் சொன்னார், நீங்கள் நான் பேசாத பேச்சை பேசியதாக உங்கள் சுருக்கெழுத்தாளர் எழுதியிருக்கிறார். நான் ஜாதி ஒழிய வேண்டுமென்றால் நான் குத்தச் சொல்லை வெட்டச் சொல்லவில்லை. ஆனால் அப்படி ஒரு அவசியம் அதை செய்தால்தான் ஜாதி ஒழியும் என்றால் அதை செய்வதை தவிர வேறு வழி இல்லை என்பதை நிச்சயமாக சொல்லுவேன். நான் அதற்கு பின்வாங்க மாட்டேன் என்று தெளிவாக அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு
என்ன நிலை என்பதை எதிரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நாம் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை நாம் போர்க்காலத்திலே தீர்மானிக்க வேண்டிய அவசியமில்லை, அதை எதிரி தீர்மானிக்கிறார்கள். ஆகவே அதற்கேற்ப ஆயுதங்கள் தானாகவே உருவாகிறது. இதுவரையிலே நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம் அந்த ஆயுத கிடங்கு இங்கே தான் இருக்கிறது என்று. இல்லை, அது இடம் மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆயுத கிடங்கு எங்கேயும் இருக்கிறது என்பதற்குத்தான் அதோ அந்த இளைஞர்கள் இங்கே வந்திருக்கிறார்களே, அந்த இளைஞர்கள் இங்கே மிக முக்கியமான கருமையான கருவிகளாக திகழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உணர்வு இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. எனவே தான் நண்பர்களே, எதிரிகளை பார்த்து சொல்லுகிறோம், கொள்கை எதிரிகளை பார்க்கிறோம், தனி மனிதர்கள் எங்களுக்கு எதிரிகள் அல்ல. அவர்களை பார்த்து மிக தெளிவாக சொல்லுகிறோம், பெரியாரை எதிர்த்து பாருங்கள், வேகமாக எதிர்த்து பாருங்கள், கடுமையாக எதிர்த்து பாருங்கள், இன்னும் எதிர்த்து பேசுங்கள். நீங்கள் பேச பேசத்தான் பெரியார் உலகளாவிய பெரியாராக, பெரியார் உயர்ந்த உலகத் தலைவராக, இன்னும் எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டிய தலைவராக வருவார். ஆனால் ஒன்று நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், இமயமலை மீது ஏறிவிடலாம். இமயமலை பெரிய மலைதான், அதில் ஏறிவிடலாம். ஆனால் இமயமலையிலே ஏறிவிட்டோமே என்பதற்காக சில பேர் நினைத்து கொண்டு எரிமலை பக்கம் போகக்கூடாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். பெரியார் எரிமலை, அதை மட்டும் நன்றாக நினைவூட்டக்கூடிய அளவிற்கு இந்த அரங்கம் அமைந்திருக்கிறது. இதற்கு பங்கேற்ற அத்தனை பேருக்கும் பாராட்டுகள். எனவேதான் இது கருப்பு எங்களோடு இருந்தது என்று நினைத்தேன், விடாது கருப்பு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தொடர்ந்து இப்போது கருப்பு எங்கு பார்த்தாலும் இருக்கிறது. கருப்பு நீதிமன்றத்திலும் இருக்கிறது, நீதிமன்றத்திலே போராடுகிறவர்களுக்கும் இருக்கிறது. ஆகவே போராட்டக்காரர்கள் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. இன்றைக்கு எங்காவது போராட்டம் என்றால் எல்லா கட்சிக்காரர்களும் கருப்பு சட்டை தைத்து விட்டுத்தான் போராடக்கூடிய அளவிற்கு வருகிறார்கள். ஆகவே தான் கருப்புக்கு நாங்கள் மட்டும் உரிமை கொண்டாட வேண்டிய அவசியமில்லை. எனவே தான் பெரியார் அனைவருக்கும் உரியார், இதை தெரியார் நரியார் மட்டும்தான் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லி அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.